தமிழகத்தில் தாது மணல் கொள்ளை முறைகேடு தொடர்பாக 21 நபர்கள் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. 2000ஆம் ஆண்டு முதல் 2017ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய 3 மாவட்டங்களில் கடற்கரையோர தாது மணல் கனிமங்களை சட்டவிரோதமாக எடுத்தல், ஏற்றுமதி செய்தல் தொடர்பாக 6 நிறுவனங்கள் மற்றும் 21 நபர்கள் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. சில அரசு ஊழியர்கள் தங்கள் பதவியை தவறாக பயன்படுத்தியதாகவும், சுரங்க நிறுவனங்களுக்கு தேவையற்ற சலுகைகளை வழங்கியதாகவும் அதிகாரிகள் மீதும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த சுரங்க நிறுவனங்களால் அரசுக்கு 5832 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தாது மணல் முறைகேட்டில் தொடர்புடைய உள்ளிட்ட 21 நபர்கள் மீதும் 6 நிறுவனங்கள் மீதும் வழக்கு பதிவு செய்துள்ள சிபிஐ பல ஆவணங்களை கைப்பற்றியது. விவி மினரல்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர்கள் மற்றும் அவர்களது மகன்கள் மற்றும் மருமகள்கள், மனைவிகள் என அனைவர் மீதும் இந்த வழக்கில் சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது.